வெல்கம் டு கௌரி விலாக். ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா மெலிசாகவும் குழந்தைகள் முதல் பெரியவங்க வர ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இனிப்பு போளி தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுவும் தேங்காய் போளிங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த கப்பால் 1 கப்பு மைதா மாவு நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்குங்க. மாவு நம்ம சப்பாத்தி மாவை விட ரொம்ப இலக்கமாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட போளி ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். நமக்கு போளின்றதுனால இப்படி சேர்த்தா தான் நல்லா இருக்கும். நல்லா இன்னொரு முறை நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி அந்த எண்ணெயிலே பிரட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்து ஒரு தட்டு போட்டு மூடி 5லேருந்து 6 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விடுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு 1 கப்பு தேங்காய் பூ எடுத்திருக்கேன். அதாவது தேங்காவை அதனுடைய கருப்பு பாகத்தை நீக்கிட்டு, அடியில் இருக்கிற கருப்பு பாகத்தை நீக்கிட்டு நம்ம வெறும் அந்த தேங்காவை மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதை விட சின்ன கப்பு 1/2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை அரைச்சிட்டு நம்ம அதுக்கு மேலே அது கூட சேர்க்கலாம். வாசனை ஏலக்காய் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதனால தான் சேர்த்துக்க சொன்னேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சு அதில் அந்த தேங்காவை அதில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமுக்கும் குறைவாக வச்சு இந்த மாதிரி வறுத்து விடுங்க. அது கண்டிப்பாக அடி பிடிக்கும். அதனால தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுங்க. கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது லைட்டாக அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டு நல்லா வதங்கி வந்ததும் இதில் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப சேர்த்துக்கங்க. நான் சொன்ன அளவுகளே சரியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு சுகர் அதிகமாக தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது அது இலக ஆரம்பிக்கும். அப்புறம் நல்லா நம்ம கலந்து விட்டால் அது கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பக்கம் தனியாக எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அது பாருங்கள், நல்லா இறுகி வந்துடுச்சு. இப்போது ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். இறக்கிட்டு இப்போ ஊற வச்ச மாவை நல்லா எடுத்து இந்த மாதிரி கலந்து விடுங்க. மேலே லைட்டாக காஞ்ச மாதிரி இருக்கும். அதையும் நல்லா உள்ளே வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா ஆயில் தடவிக்கங்க. இப்போது மாவுலேருந்து ஒரு சிறிய உருண்டை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பாருங்கள், இதை நல்லா இந்த மாதிரி தட்டி விடுங்க. கையாலே லைட்டாக தட்டி விட்டுட்டு
அதில் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்டஃபிங் எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு எடுத்து அதில் நடுவில் வைக்கலாம். வச்சு அதை மாவால் க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணதும் அது மேலே இருக்கிற மீதமுள்ள மாவையும் நம்ம எடுத்துட்டு அதை திருப்பி வச்சு எண்ணெய் தொட்டுக்கிட்டு நல்லா அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி அழுத்தி விடும்போது நல்லா நமக்கு எவ்வளோ மெல்லியதாக வேணுமோ அந்த மாதிரி நம்ம தட்டிக்கலாம். நம்ம இழுப்புக்கெல்லாம் அருமையாக வரும். அது மாவு நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். எவ்வளோ மெல்லியஸாக நான் தட்டியிருக்கேன். இதை தட்டிட்டு நம்ம ஸ்டவ்வில் ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை எடுத்து அந்த பேப்பரோடு கவுத்து போடுங்க. அந்த மாதிரி போட்டதும் அதில் இருக்கும். நம்ம கைகளால் அந்த மாவை பிடிச்சிக்கிட்டு மெதுவாக அந்த பேப்பரை மட்டும் எடுத்துருங்க. நம்ம எப்படி தட்டி போட்டோமோ அதே மாதிரி அதில் இருக்கும். கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்து அதை திருப்பி நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொன்றும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி போட்டு எண்ணெய் தடவி, நீங்கள் நெய் தடவி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 பக்கமும் நெய் தடவி செய்யுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஆயில் சேர்த்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு ஒரு பக்கம். இப்போது மறுபக்கம் நம்ம திருப்பி போடலாம். லைட்டாக தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி எண்ணெயை தடவி விடுங்க. பாருங்க வெந்து போச்சு. இது மாதிரியே நம்ம எல்லா இதுவையும் சுட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா போலியும் சுட்டி எடுத்தாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. 10 நாள் ஆகினாலும் இது கெட்டு போகாது. அதனால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சின்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற